ஹலோ, வெல்கம் பேக். இன்றைக்கி நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன் தெரியுமா? சிடபிள்யூசியில் பண்ண டிஷ். முதல்ல நான் சிடபிள்யூசியில் முதல் ரவுண்ட்லேயே வின் பண்ணேன், ஷெஃப் ஆஃப் தி வீக்காக வின் பண்ணேன். அது என்னென்னா கிராப் பெப்பர் மசாலா. இந்த கிராப் பெப்பர் மசாலா எல்லா ஊருக்கும் பொருந்தும். இந்த ஸ்பைசஸில் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர். நீங்கள் வீட்டில் கிராப் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் கிராப் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம், 1.5 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, நிறைய கொத்தமல்லி. ஏன்னா இந்த கொத்தமல்லி தான் அந்த கிராபுக்கு ஒரு வாசனை கொடுக்கும். அதை தவிர நம்ம எப்போவுமே நம்ம மசாலா பண்ணுற மாதிரி இதுவும் கட் பண்ணி எல்லாம் ஒன்றா ஒரே மசாலாவாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நண்டை போட்டு குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் சாப்பிங் தேவையில்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல தக்காளியை கட் பண்ணி போடுறேன். ஏன்னா இப்போ இந்த மிக்ஸி சுற்றணும், எல்லாமே சேர்த்து போடுறதுனால நான் முதல்ல எப்போவுமே தக்காளி போட்டுக்குவேன். இப்போ அதனால் தக்காளி ஃபஸ்ட்டு தக்காளியை போடுறேன். ஃபைன் சாப் தேவையில்லை. எல்லா வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி போட்டாச்சு இல்லையா, த லாஸ்ட்டு. ஓகே, இவ்வளோ தக்காளி வெங்காயம் போட்டாச்சா? இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி, இஞ்சியும் பீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கேமராமேன் கையில் காமிக்க சொல்கிறார், அதனால் நான் அதை காமிச்சிடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இஞ்சி பூண்டு இதையும் இதில் போட்டுக்கங்க. ஓகேங்களா? நான் பண்ணுறது கேமராமேன் சொல்கிறது கேட்கணும், இல்லைன்னா அவுட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் முக்கியமான மேட்டர்ஸ், நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கிராபுக்கு முக்கியமாக சோம்பு வேணும். ஸோ சோம்பு நல்லா கொஞ்சம் தாராளமாக பெரிய மனசோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சோம்பு, கொத்தமல்லி இதுதான் வாசனையே. அப்புறம் பெப்பர், நம்ம மிளகு போடுறது அதுவும் முழுசாகவே பெப்பரை போட்டுக்கோங்க. இதுவும் அரைஞ்சிரும். அதில் நல்லா ஒரு 2-2.5 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாகணும்னா ஒரு பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க, பட் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன் பாருங்கள். இவ்வளோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி இந்த மசாலாவுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுவும் நல்ல தாராளமாக இப்படி பிச்சு, நல்லா ரஃபாக பிச்சு இதில் போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. நல்லா பிச்சு போட்டுட்டு இது மொத்தமாக அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான் நம்ம கிராப். செம்ம ஈஸி. இந்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள், 15 நிமிஷத்தில் நீங்கள் கிராப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வரேன். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பயங்கர பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒரு மாதிரி குறைன்னு முக்கால்வாசி அந்த மாதிரி அரையணும். முக்கியமாக இஞ்சி பூண்டுலாம் அரைஞ்சிருக்கான்ற பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டால் நம்ம லாஸ்ட்டாக மசாலா பண்ணும்போது அது ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போது எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த மசாலாவை போட்டு குக் பண்ண போகிறோம். ஒருத்தர் மேலே பயங்கரமாக அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிட்டுங்க. நாங்களும் 2-3 தடவை சொன்னோம், கேட்குற மாதிரி இல்லை. சரி, அதுக்காக நம்ம நண்டு மசாலாவை பண்ணாமல் இருக்க முடியுமா? நம்ம வேலையை நம்ம கவனிக்கணும். அதனால் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சத்தத்தோடு இந்த ரெசிபியை கற்றுக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் போதும். கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இது சூடானதுக்கப்புறம்
நல்ல தாராள மனசு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஜென்ரலாக வந்து லேடிஸ்க்கு வந்து பயங்கர தாராள மனசு. அந்த மாதிரி அந்த மனசை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல தாராளமாக கருவேப்பிலை இதுவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை போடுறோம். இப்போ இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுதான் வெடிக்கிறாரு. நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் சரியாக அரைஞ்சிருக்கா என்னென்னு. ஓகே, நல்லா அரைஞ்சிருக்கு. அவ்வளோதான் நம்ம வேலை. உப்பு முதற்கொண்டு எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோன்னா நண்டு மசாலா ரெடி. இப்போ தனியாக வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால ஐ மீன் நிறைய ப்ராசஸில் உங்களுக்கு குக் பண்ணி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது ஒரு ஈஸி ப்ராசஸ். மசாலா எல்லாம் இதில் போட்டுடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே அரைஞ்சிருச்சு. இது நீங்கள் கடாயில் போட்டிங்கனாலே இம்மீடியட்டாக அந்த கொத்தமல்லியோட வாசனை பெப்பரோட வாசனை எல்லாம் வந்துடும். அவ்வளோதான். இந்த மசாலாவை நம்ம குக் பண்ணணும். இது நல்லா வதங்கணும். வதங்க இதில் நல்ல வாசனை வரும். வெளியில் டார்க்காகவும் ஆகும். இதில் பெப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது கொஞ்சம் டார்க்காக ஆகும். ஃபைனல் அவுட் வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் வந்துடும். இது பாருங்கள், இதுதான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு. அதை கூட நான் உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் கிளிப்பில் போடுறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷு உயிரோடு இருந்த நண்டை கொண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த நண்டோட ருசியே வேறு. இந்த நண்டை வந்து போட்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, கரெக்டாக க்ளீன் பண்ணி அதோட காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வெறும் இந்த உடம்பு மட்டும் வச்சுட்டு இந்த கிளாஸு இந்த ஷேப்பில் உள்ள இந்த மாதிரி கொடுக்கு உள்ள நண்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எனக்கு இப்போவே இதுக்குள்ளே நிறைய தண்ணி தெரியுது. நல்ல ஜூஸ் இருக்கும். இந்த நண்டில் நல்ல ஜூஸ் இருக்கும். மட் கிராப் அது பாருங்கள், நாங்கள் எப்படி உயிரோடு கொண்டு வந்தோன்ட்டு. ஓகே, இதை நான் இப்போ வச்சிடுறேன். இது வதக்கிக்கலாமா? மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இப்போது கிராபை நம்ம போட்டுடலாம். கிராபு போடுறது வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு மசாலாக்குள்ளே போகிற மாதிரி வைக்கணும். அப்போது அந்த ஜூஸ்லாம் வந்து நல்லா அப்படியே ஊறும். இல்லை, அதனால் இது இப்படி கவுத்தி போடணும். எல்லா கொடுக்கும் இப்படி கவுத்தி போடணும். அப்புறம் கிளறிக்கலாம் இனிஷியலாக. ஏன்னா இந்த ஜாயிண்ட்லேருந்து உள்ளே நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே ஏறும் சீக்கிரமாக. இது கூட வந்து இந்த உடம்பு கூட வந்து இப்படி உல்ட்டா பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு இப்படி உல்ட்டா போடுங்க. பின்னாடி தெரிகிற முதுகு தெரிகிற மாதிரி குப்பர் படுக்க வைக்கணும். எல்லாத்தையும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடம்பை இதை கொடுக்கு இதெல்லாம் போட்டு நண்டு பெப்பர் போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி கால் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா புளி போட்டு நண்டு குழம்பு பண்ணுவாங்க. அப்போது ஒரே டைம்லேயே வந்து 2 டிஷ்ஷு ரெடி ஆகும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் திரும்ப இது எல்லாத்தையும் திருப்பி போடணும். இந்த மசாலாவில் கொஞ்சம் மசாலா பேலன்ஸ் இருந்ததை நான் தண்ணி ஊற்றி மிக்சரில் எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிடுறோம். ப்ளஸ் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். நண்டு மசாலா குக் ஆகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நண்டு மசாலா ரெடி. பெப்பர் போட்டு இறக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த கொடுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டார்க் ரெட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் வந்து அந்த நண்டுக்குள்ளே ஏறி இருக்கும். இப்போது இந்த லாஸ்ட் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நம்ம பெப்பரில் நம்ம பண்ணும்போது கடைசியாக ஒரு தடவை வந்து பெப்பரை கொஞ்சம் நுணுக்கி போட்டோன்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் இந்த சின்ன மிக்சர் ஜாரில் நீங்கள் உங்களுக்கு அந்த இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு இடித்து போட்டுக்கோங்க. ஒரு 3/4 நுணுக்கிக்கணும். நுணுக்கிக்கிட்டு இப்போ இதுதான் ஆக்சுவலி அந்த பெப்பரோட டேஸ்ட் வரும். காரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸ் உங்களுக்கு கம்மி பண்ணோன்னா பச்சை மிளகாயை வந்து அவாய்டு பண்ணிவிடுங்க.
மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு வந்து அவ்வளோ வயத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிராப் மாதிரி மீட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எல்லாம் இது வந்து மிக்சரில் வந்து மொத்தமாக போட்டு அரைக்கிறதுனால நல்லா வதக்கணும். இது குவிக் ப்ராசஸ் தான். ஆனால் எல்லாமே இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறதுனால வதங்கி நல்லா அந்த எண்ணெய் விடுற வரைக்கும் அந்த கலர் மாறணும். அந்த பெப்பரோட, அந்த கொத்தமல்லியோட, வெங்காயத்தோட எல்லாரோட அது மிக்ஸ் ஆகி அந்த கலர் கொஞ்சம் மாறும். அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து கிராப் போடணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் போட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவை தண்ணி எடுத்து ஊற்றினேன். வதக்கும் போதே, வதக்கிறதுக்கு முன்னாடியும் தண்ணி ஊற்றவே கூடாது. ஆல்ரெடி வெங்காயத்தில் தண்ணி விடும், நமக்கு தெரியும். அதனால் மசாலா போட்டுட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக பெப்பர்லாம் போட்டுட்டு கிராபெல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணுங்கள். முன்னாடியே அதை வந்து இப்போ அரைச்ச பேஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த கிராபோட மசாலா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். கிராபு மசாலா ரெடி. நீங்கள் எந்த ஊர் ஆளுங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேரளாவில் இருக்கீங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களோ, கர்நாடகாவில் இருக்கிறீங்களோ, ஆந்திராவில் இருக்கீங்களோ, எல்லாத்துக்கும் யூனிக்கான ஒரு ரெசிபி, ஈஸி ரெசிபி. ஜஸ்ட்டு நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். அமேசிங்காக இருக்கும். எல்லாத்துக்கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம். கல் தோசை, இட்லி, நல்ல ரசம் சாதம் சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு முக்கியமாக குட்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தா கொஞ்சமாக இஞ்சி, ஐயோ ஒரு நல்லா தாராளமாக பூண்டு போட்டுக்கோங்க. கேமராமேன் ப்ளீஸ். க்ளோஸ்அப்பில் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் சத்தம் வருது. நம்ம நண்டை காமிக்கவே இல்லை இன்க்ரீடியன்ஸில். நண்டு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் நண்டு சொல்லவே இல்லையே. நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்காரருக்கு நிறைய விஷயங்கள் நீ சமைச்சு கொடுக்கணும். ஷெஃப்பாக இருக்கிறதுனால கற்றுக்கிட்டல, புருஷனாக இருக்கிறதுனால கற்றுக்கிட்டு இருக்க. இப்போ தான் நீ உனக்கு ஜீரகம்னா என்னன்னு தெரியுது, சோம்புனா என்னன்னு தெரியுது. சிடபிள்யூசியில் எங்கெங்கே எப்படி இப்படிலாம் மறைச்சி வச்சுருவாங்க தெரியுமா? என்னது வலிக்க போகுது. இது வந்து எதுக்கு திறமை கொடுத்துருக்குறாங்க? இதை இப்படி பின்னாடி கை கட்டிட்டு நிற்கிறதுக்கு இல்லை, இப்படி பிடிச்சிக்கணும். விச்சுமான்னு சொல்கிறல்ல, விச்சுமா என்ன பண்ணணுமோ அதை தான் உனக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெல் பண்ணி பாரு. குட்டோட ஃபேவரட் டிஷ்ஷு பண்ணிகிட்ருக்கேன். கேபு மம்மிக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வருவான். ஓகே, அவ்வளோதான்.